ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் செஷன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கிலீஷில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய எரர் ஸ்பாட்டிங். நம்ம ரொம்ப ஓவராக ஒமிட் பண்ணக்கூடிய ஒரு டாபிக், ஓகேவா? ஸோ இதில் நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்துருக்கோம், நிறையா கொஸ்டின்ஸ் பேஸ்ட் ஆன் கோல்டன் ரூல்ஸ் பார்த்துருக்கோம். அதை கண்டினியூ பண்ண ஒரு செஷன் தான் இது, ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அட் அ டைம் which most firms were finding it difficult to raise money, we succeeded in raising the necessary funds. அதாவது எந்த நேரத்தில் நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் மணியை கலெக்ட் பண்ணுறதுல ரைஸ் பண்ணுறதுல ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தாங்களோ, நாங்கள் என்ன பண்ணோம், we succeeded, நாங்கள் ஜெயிச்சிட்டோம். எதில் அப்படின்னா in raising the necessary funds. ஸோ இதில் என்ன எரர் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும், ஆமாம் தானே? ஸோ எங்கே எரர் இருக்குது அப்படின்னா, இங்கே பாருங்கள், டைம் அப்படிங்கிறது ஒரு நேரத்தை, ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமை மென்ஷன் பண்ணுறது. ஸோ அந்த இதை நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா, டைமை ஃபாலோ பண்ணி என்ன யூஸ் பண்ணணும்னா வென் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், விச் யூஸ் பண்ணக்கூடாது, ஓகேவா? ஸோ எனக்கு ஏழு தான் எரர் இருக்குது. அடுத்து பாருங்கள், எவ்ரி ஒன் இஸ் keen in knowing the forecast for the monsoon this year, as it has been the major cause of inflation in Asia. அதாவது எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, மான்சூனை ஃபோர்காஸ்ட் பண்ணுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. கீனின் அப்படின்னா அது ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. எதனால் அப்படின்னா, தட் இஸ் த மேஜர் காஸ் ஃபார் த இன்ஃப்ளேஷன் இன் ஏஷியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மான்சூன் அப்படிங்கிறது என்னது, இட்ஸ் அ சிங்குலர். ஸோ நான் இங்கே ஹேஸ் பீன் யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லாமே எனக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. பட் எங்கே எரர் இருக்குது அப்படின்னா, கீனை ஃபாலோ பண்ணி எப்பயுமே என்ன தான் வரணும், டூ தான் வரணும், இன் யூஸ் பண்ணக்கூடாது. இது நம்ம நிறைய நியூஸ் பேப்பர்லேயே என்ன பார்த்துருக்கோம், கீன் டூ அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம், ஓகேவா? ஸோ கீன் டூ தான் வரணும், கீன் இன் வரக்கூடாது. பில்டிங் பயோகேஸ் பிளான்ஸ் வில் ஹெல்ப் டு ரெடியூஸ் தி green house gas emissions by reducing the consuming of conventional fuels such as firewood and kerosene. Biogas plants நம்ம build பண்ணிட்டோம் அப்படின்னா will help to, அது நமக்கு எதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், green house gas emission ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படி அப்படின்னா, by reducing the conventional fuels நம்ம யூஸ் பண்ணுறதை நம்ம என்ன பண்ணலாம், கம்மி பண்ணலாம். ஸோ by reducing the consuming அப்படின்னு சொல்லி சொல்லுவோமா, இந்த இடம் தான் எனக்கு தப்பாக இருக்குது, கன்சம்ஷன், ஓகேவா? பை ரெடியூசிங் தி கன்சம்ஷன் ஆஃப் கன்வென்ஷனல் ஃபியூல்ஸ். இது நமக்கு ரீடிங் ஸ்கில்ஸ் இருந்தாலே என்ன பண்ணலாம், வாசித்த உடனே இந்த தான் தப்பு அப்படின்னு சொல்லி ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சின்ஸ் சம் பேங்க்ஸ் மே டேக் லாங்கர் டு அச்சீவ் தீஸ் டார்கெட்ஸ், RBI has considered to revise these guidelines on a case to case basis. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சில பேங்க்ஸ் நிறையா நேரம் எடுத்துக்கும் இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு. ஸோ ஆர்பிஐ என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ ஆர்பிஐ முடிவு தான் பண்ணுவாங்க, கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ ஆர்பிஐ ஹேஸ் டிசைடட், நாட் கன்சிடர்டு, ஓகேவா? ஸோ இது எனக்கு வேர்டு யூசேஜ் வச்சு ஒரு எரர் ஸ்பாட்டிங். ஸோ ஆர்பிஐ டிசைட் தான் பண்ணுவாங்க, கன்சிடர் பண்ண மாட்டாங்க. After joining the Hong Kong-based bank in 1990, he has head various departments. அதாவது இந்த இடத்துல எங்கே எரர் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது எனக்கு பாஸ்ட் டென்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ 1990 அவன் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா, ஸோ அப்புறமா he has head நான் சொல்லுவோம், he has headed, ஓகேவா? ஸோ முன்னாடி நடந்த விஷயத்த சொல்கிறப்போ பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறாங்க, பாஸ்ட். ஸோ he has headed, ஓகேவா? The Union Health Minister said that there was an acute shortage of health personnel in rural areas who needed to be addressed urgently. Union Health Minister சொன்னாரு, என்ன சொன்னாரு, that there was an acute shortage. அங்கே எப்படி இருக்குது, ரொம்ப கம்மியாக இருக்குது. எது கம்மியாக இருக்குது, ஹெல்த் பர்சனல்ஸ் கம்மியாக இருக்காங்க. எங்கே, ரூரல் ஏரியாஸில், இன் ரூரல் ஏரியாஸ். who needed to be addressed urgently, அதை என்ன பண்ணணும், சீக்கிரமாக அட்ரஸ் பண்ணணும். ஸோ ஒரு பிளேஸை சொல்கிறப்ப நம்ம என்ன ப்ரொனவுன் யூஸ் பண்ணுவோம், ஹூவாக யூஸ் பண்ணுவோம். பெர்சனாக மட்டும், ஒரு பர்சனை சொல்கிறோன்னா மட்டும்தான் என்ன செய்ய முடியும், நான் ஹூ யூஸ் பண்ண முடியும்.
ஆனால் இது வந்து ஒரு பிளேஸ். ரூரல் ஏரியாஸ்ன்றது அது இட்ஸ் அ பிளேஸ். அந்த பிளேஸை சொல்கிறப்ப நான் என்ன சொல்லணும்? விச் தான் யூஸ் பண்ணணும். அது மாதிரி டைமை நான் மென்ஷன் பண்ணுறப்ப என்ன ப்ரொனவுன் யூஸ் பண்ணணும்? வென்னுன்ற ப்ரொனவுன் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? Even though most of India's youth lives in villages, many people considers the ones roaming in dazzling multiplexes as their true reflection. So even though most of the வர்றப்போ இதானது இட்ஸ் அ ப்ளூரல் திங்க். அந்த இடத்துல நான் லிவ்ஸ்ன்ற வெர்ப் யூஸ் பண்ணக்கூடாது. லிவ் தான் என்ன செய்யணும்? ப்ளூரல் வெர்ப் தான் யூஸ் பண்ணணும். ப்ளூரல் சப்ஜெக்ட்டுக்கு ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் த வெர்ப் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே தான் எனக்கு எரர் இருக்குது. 8th கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? ஸோ 7th கொஸ்டின் வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் இருக்கிற ஒரு கொஸ்டினோட ரூல் தான் என்னது இங்கேயும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ திஸ் இஸ் யுவர் ஹோம்ஒர்க் கொஸ்டின். அதே எரர் தான். என்ன எரர் அப்படின்னு சொல்லி ட்ரை டு ஃபைண்ட் இட் அவுட். 9th கொஸ்டின் பாருங்கள். while most major economies set aside about 3% of their GDP in research and development, India spends less than 1% on this. ஸோ இது பார்த்தோன்னா நேற்று நம்ம எடிட்டோரியலில் அந்த ஆர்டிக்கிள் சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ அந்த ஆர்டிக்கிளில் இருக்கிற லைன் தான் என்னென்னா, நிறைய மேஜர் எக்கனாமிஸ் என்ன பண்ணுறாங்க? அவங்க ஜிடிபியில் 3% வந்து யூஸ் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லி வர்றப்போ நம்ம இன்னும் யூஸ் பண்ணுவோம் ப்ரிப்போசிஷன்? கண்டிப்பாக கிடையாது. எதுக்காக? ஃபார். ஓகேவா? ஸோ ஃபார்ன்ற ப்ரிப்போசிஷன் தான் யூஸ் பண்ணணும். அடுத்து பாருங்கள். owing to the poor quality of the equipment producing by Chinese firms. ஸோ எனக்கு ரீட் பண்ணுறப்பவே தெரியுது இந்த இடத்துல ப்ரொடியூசிங் அப்படிங்கிறது எனக்கு தப்பாக இருக்குது. ஸோ owing to the poor quality of equipment producers. ஓகேவா? the equipment. ஸோ ப்ரொடியூசர்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ப்ரொடியூசிங் கிடையாது. unless these differences will be resolved soon, there will be an adverse effect on foreign investment. ஸோ இந்த இடத்துல பாருங்கள். unless these differences, இந்த differences எல்லாமே. ஸோ இந்த differences அப்படிங்கிறது எனக்கு இட்ஸ் அ ப்ளூரல் ஃபார்ம். அப்போ இந்த இடத்துல நான் என்ன தான் யூஸ் பண்ணணும்? ஆர் ரிசால்வ்டுன்னு தான் சொல்லணும். ஸோ ஓகேவா? cleanliness drives will be conducted in various localities to opening the drains blocked with polythene bags. என்ன சொல்கிறாங்க? கிளெனினஸ் ட்ரைவ் வந்து என்ன பண்ணுறாங்க? கண்டக்ட் பண்ணுறாங்க. எதுக்காக கண்டக்ட் பண்ணுறாங்க? நிறையா லொக்காலிட்டிஸில் கண்டக்ட் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா ஃபார் ஓப்பனிங் தி. எதுக்காக அப்படின்னு சொல்லி வர்றப்போ ஃபார் தான் யூஸ் பண்ணணும். வேறு எந்த ப்ரிப்போசிஷனும் இன்னோ அல்லது டூவோ யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ ஃபார் தான் யூஸ் பண்ணணும். The result of the study showed that if the partners were willing to talk to each other and arrive at a mutually agreeable decision, the joint decisions were more better than any one person's judgment. ஸோ இங்கே பாருங்கள். இந்த ஸ்டடியோட ரிசல்ட் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த பார்ட்னர்ஸ் வந்து வேர் ரிசல்ட்ஸ். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்? நான் வேர்ன்ற ப்ளூரல் வெர்ப் யூஸ் பண்ணுறேன். willing to டாக் டு ஈச் அதர். அவங்க எல்லாருமே அந்த பார்ட்னர்ஸ் வந்து அவங்களுக்குள்ளே பேசி மியூச்சுவல் அக்ரிமெண்ட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா த ஜாயிண்ட் டெசிஷன்ஸ். மறுபடியும் என்னது? இட்ஸ் அ ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் தி வெர்ப். ஸோ ப்ளூரல் சப்ஜெக்ட்டுக்கு நான் ப்ளூரல் வெர்ப் யூஸ் பண்ணுறேன். மோர் பெட்டர் தேன். எப்பயுமே என்ன செய்யக்கூடாது? மோர் பெட்டர் அப்படிங்கிற வேர்டை வந்து சேர்த்து யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்று பெட்டர் இல்லது மோர். ஓகேவா? ஸோ அந்த இடத்துல மோர் எனக்கு தேவையில்லை. வேர் பெட்டர் தென் எனி ஒன் பர்சன்ஸ் ஜட்ஜ்மெண்ட். யாராவது ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு பதிலாக அவங்களே என்ன பண்ணலாம்? அந்த ஜாயிண்ட் டெசிஷன்ஸ்க்கு வந்து கொண்டு வந்துடலாம். ஸோ இட்ஸ் பெட்டர் தேன். மோர் பெட்டர்னு சொல்லி எப்பயுமே யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்து பாருங்கள். மல்டிபிள் சேலஞ்சஸ் ஃபேஸ்ட் பை தி செக்டார் which include the absence of formalization, stilted access to credit, delayed payments and infrastructural bottlenecks must be resolved. அதாவது இந்த கொஸ்டினை நம்ம ரீட் பண்ணி பார்க்குறப்போ இம்பார்ட்டண்ட்டாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, பாட்டில்டு நெக்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே கிடையாது. இட்ஸ் பாட்டில் நெக்ஸ். ஓகேவா? ஸோ இடையூறுகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பாட்டில்
நெக்ஸ், பாட்டில்டு நெக்ஸ்ன்னு சொல்லி ஒரு வேர்டே கிடையாது. இட்ஸ் கிராமட்டிக்கலி அண்ட் லாஜிக்கலி இப்படி ஒரு வேர்டே கிடையாது. ஸோ பாட்டில் நெக்ஸ்ட் தான் வரணும், இந்த இடத்துல டி வராது. ஸோ எனக்கு ஆப்ஷன் டியில் தான் இது எரர் இருக்குது. Japan Prime Minister Shinzo Abe urged G20 leaders to work together to diffuse trade and political tensions, describing it as threats to global economic growth and stability. அதாவது இங்கே பாருங்கள், ஜப்பானோட பிரைம் மினிஸ்டர் இவர் வந்து G20 லீடர்ஸ் கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்ன பண்ணணும், சேர்ந்து வேலை பார்க்கணும். எதுக்காக? in order to diffuse the trade and political tensions. trade and political tensions அப்படிங்கிறப்போ இட்ஸ் அ ப்ளூரல். அந்த ப்ளூரலை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறப்போ இந்த இடத்துல இட்டாக யூஸ் பண்ணுவேன். இட்டுன்றது என்னது? இட்ஸ் அ சிங்குலர். ஸோ இந்த ட்ரேட் அண்ட் பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸை டிஸ்கிரைப் பண்ணுறது இட்ஸ் தெம். ஓகேவா? ஸோ டிஸ்கிரைபிங் தெம், இந்த தெம்ன்றது தான் என்னது? ட்ரேட் அண்ட் பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் as threats to global economic growth and stability. ஸோ என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஒரு 15 ரூல்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். இந்த 15 ரூல்ஸை என்ன பண்ணணும், நம்ம ஆல்ரெடி பார்த்த ரூல்ஸோடு சேர்த்து நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? கான்ஸ்டண்ட்டாக ரிவைஸ் பண்ணிக்கணும். ஹோப் திஸ் செஷன் இஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.